மட்டும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருசு சந்தேகம் என்று வைத்தேனே. அதுக்கு என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? உங்களுடைய தொழிலாளர் கடமை என்ன? பார்வதா, தெரியாததா உனக்கு புரியாததா? அனைதினமும் என்னுடைய தொழில் படி அளக்கும் தொழில் அல்லவா? அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் படி அளப்பதுதானே எனது தொழில். அதில் என்ன சந்தேகம்? சுவாமி, அதில் தான் பெருத்த சந்தேகமே எழுந்துள்ளது. என்ன சந்தேகம் அது? ஆமா சுவாமி, நீங்களே அறியாமல் தங்களுக்கே தெரியாமல் இதோ தெரிகிறது. இந்த தங்கப்பிழையில் ஒரு சிறிய ஜீவனை அறுத்து வைத்திருக்கின்றேன். அந்த ஜீவனுக்கு நீங்கள் பரிகளுக்கு விலகின்றி இந்த உமா பார்வதா நான் உரைக்கின்றேன். என்ன உரைக்கின்றாய்? நான் ஒரு ஜீவராசிக்கு படியளிக்கவில்லையா? ஆமா. கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிதவுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் படியளித்து விட்டேன். என் மீது நீ குறை கூறுகின்றாயா? அப்படி என்றால் இப்போது அந்த பேயை திறந்தப்பார். அந்த ஜீவராசிக்கு நான் படியளித்திருக்கின்றேன். தங்களுடைய கண்முன்பாக இந்த பேயை திறந்து பார்த்தால் நீங்கள் படியளந்தீரா இல்லையா என்று தெரிவிக்கும். நிச்சயமாக 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 சத்தியமாக சத்தியமாக இறுதியாக இறுதியாக சொல்கிறேன். அப்படியாகட்டும். பார்வதா, இந்த பாவி மன்னித்து விடுங்கள் சுவாமி. பின்புத்தி என்று உரைப்பார்களே, அப்பேற்பட்ட வார்த்தைக்கு இந்த பாவி நான் இலக்கணம் தந்துவிட்டேனே சுவாமி. சற்று நேரத்தில் எனது சிந்தையை மதுமயங்கி தங்களையே சோதித்து விட்டேனே ஐயா. இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி. பார்வதா, இப்போது புரிந்து கொண்டாயா? நீ அடைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு பச்சை துண்டை போட்டு ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்றிருக்கின்றேன். இதில் இருந்து புரிகிறதா? இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் தான் என்று தெரிகிறதா? இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா, இந்த உலகத்தில் வீழ்ந்தது இந்த சிவமா, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தி 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 சக்தி. என்னடி பேசுகின்றாய்? ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் சிவம் சிவம். அந்த பெண்ணை அதை மறந்துவிட்டு பேசுகின்றாயா? மாயா சுவாமி, இதைதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகின்றாய். 1000 எடுத்துரைத்தாலும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் தான் உயர்ந்தவன். சாரி, இந்த உலகத்தில் சிவன்தான் சிறந்தது என்று கொக்கரித்து குரல் கொடுத்து இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே, அதை பார்த்தீர்களா? ஒரு ஆலவிருச்சகம் அது 2 வெண்புறா வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய சக்தி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த சிவத்தால் விழுந்தால் அதற்கு சக்தி கொடுத்து வழக்கு செய்யப்பட்டார். என்ன இது? உனக்கும் எனக்கு வாக்குவாதத்தால் ஒரு ஜீவ ஆத்மாவை நான் பலியாவது விரும்பவில்லை. எப்பொழுது அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்துவிடு. பின்பு சிவன் பெரியதா அல்லது சக்தி பெரியதா என்று பரிசோதித்து பார்க்கலாம். அப்படியாகட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக சிறகெடுத்து விண்ணில் பறந்து செல்கின்றது. இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி தான். இந்த சக்தி இல்லை என்றால் இந்த சிவமே கிடையாது. அடி பைத்தியக்காரி, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்தும் உணர்ந்தவன் என்ற ஈசன் நீ கொடுத்தாய சக்தி எதற்கு கொடுத்தாய்? சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே கொடுத்தாய். அந்த ஜடலமை இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்னதை செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தான். என்னது இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா? சுவாமி, வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளானது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இந்த சக்தியானவள் ஐக்கியமானால் தான் அந்த பொருளே இயங்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உயர்ந்தவள் இந்த சக்தி சக்தி சக்தி. பைத்தியக்காரி, உனது சக்தியை வைத்துக் கொண்டு நீ என்னடை செய்ய முடியும்? அதற்கு பொருளானது வேண்டும் என்றால் இந்த சிவம் தான் அணி வேண்டும். அப்படி இருக்கு இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தான் அணி. இந்த உலகத்தில் சிறந்த சிவம் என்று வைக்கின்றது. உன்னை வில்லால் அழுத்தவன் ஒருவன், உன்னை பிரம்பால் அழுத்தவன் ஒருவன், உன்னை கல்லால் அழுத்தவன் ஒருவன், ஏன் உன்னை செருப்பால் அழுத்தவன் ஒருவன். அப்படி இருக்க இந்த உலகத்தில் சிறந்தது எப்படி சிவமாகும்? இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி. பைத்தியக்காரி, சோதிப்பதும் சோதனை உள்ளாக்குவதும் அனைத்தும் இந்த ஈசனின் கை தேர்ந்த வேலை. என் பக்தர்களை நான் சோதிப்பேன், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனால் தான் இந்த உலக மக்கள் எல்லாம் அன்பே சிவம் அன்பே சிவம் என்று போற்றுகிறார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் தான் அடி. சகலமும் சக்தி மயம் என்று உழைப்பார்கள். சகலம் இல்லை என்றால் நாடுகள் இல்லை, நாடுகள் இல்லை என்றால் நகரம் இல்லை, நகரம் இல்லை என்றால் கிராமம் இல்லை, கிராமம் இல்லை என்றால் மக்கள் இல்லை, மக்களே இல்லை என்றால் இந்த உமா மகேஸ்வரனுக்கு வேலையே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி 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 சக்தி. பார்வதா, இதைதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகின்றாய். இப்படிதான் நடக்க வேண்டும் என்று தெரியாமல் நடக்கின்றாய். 1000 எடுத்துரைத்தாலும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் தான் என்று தெரியாமல் பேசுகின்றாய். அடி பைத்தியக்காரி, ஓம் என்ன பிரணவத்தின் ஓங்காரம் நான். ஓங்கார வழியான நாதம் நான்.
அந்த அணுவின் உடல் நானடி. அந்த அணுவுக்கே சக்தி அளிக்கும் முக்திதான். அடி பார்வதா, இப்படிதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் தான் பேசுகின்ற ஐயா. உனக்கு என்ன ஆனது? அடி பைத்தியக்காரி. கைலைநாதன் கருணை வாசன் கைலைநாதன் கருணை வாசன் ககன தோன்றல் பணியும் வாசன். கைலைநாதன் கருணை வாசன் ககனத்தோர்கள் பணியும் லாசன் கைலைநாதன் கருணை வாசன் தத்துவம் தருகிறதா? தாதா தருகிறதா தத்துவம் தருகிறதா கைலைநாதன் கருணை வாசல் நானே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் தானடி. அனைத்து ஊர்களை படைத்து காப்போம். அனைத்து ஊர்களை படைத்து காப்போம். ஈசன் எங்கும் ஈசன், எதிலும் ஈசன், எதிலும் ஈசனடி. போது நிறுத்துங்கள் ஒரு வார்த்தை. எதிர்த்தவர்களை மறித்து காப்பவன் அன்பே சிவனுக்கு சக்தி. எதிர்த்தவர்களை மறித்து காப்பவன் அன்பே சிவனுக்கு சக்தி. எங்கும் சக்தி, எங்கும் சக்தி, 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 சக்தி. பார்வதா, அப்படி உரைத்தால் இந்த உலகத்தில் உயர்ந்தவள் இந்த சக்தி தான் என்று உரைக்கின்றாயா? ஆமா. நிச்சயமாக சத்தியமாக. அடி பைத்தியக்காரி, இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கின்றது. இருந்தாலும் எதற்காக என் மீது இவ்வளவு கோபப்படுகிறாய் என்று தெரிகின்றது. நானோ உனக்கு இடபாகம் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் என் மீது கோபமாக இருக்கின்றாய். இப்போது அருகே வா, நான் உனக்கு இடபாகம் தருகின்றேன். வா பார்வதா. தூக்கிய திருவடி துணையன நோம்பினேன் தூய நடராஜனே நடராஜனே தூக்கிய திருவடி தூக்கிய திருவடி துணையன நோம்பினே தூய நடராஜனே நடராஜனே ஆக்கியலி துளையில் நீக்கி மறைத்தாருள் வீரா ஆக்கியலி துளையில் நீக்கி மறைத்தாருள் ஐந்தொழில் புரிந்திடும் அம்பலவாணன் தூக்கிய திருவடி துணையன நோம்பினே தூய நடராஜனே நடராஜனே எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன் இருவிழி பையன் பெற முந்தனையே துதித்தே எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன் இருவிழி பையன் பெற முந்தனையே துதித்தே சித்தம் வைத்தே உழந்து காத்திடுவாய் தேவா இறைவா. சித்தம் வைத்தே உழல் காத்திடுவாய் தேவா திக்கு வேறில்லை ஐயா திக்கு வேறில்லை ஐயா தீனே காரும் தூக்கிய
ஐயா சுவாமிதா, இருந்தாலும் இப்ப எங்கு தெரியுமா செல்ல வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும்? என்னையே கோரி ஈசா பரமேசா கைலை வாசா என்று என்னையே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் பக்தர்கள். இப்போது அவர்களுக்கு நான் காட்சி கொடுக்க வேண்டும். நான் காட்சி கொடுத்து விட்டு பிறகு வந்து நான் உன்னை சந்திக்கின்றேன். சுவாமி சற்று இல்லுங்கள். தங்களை கூறி பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். அவர்களுக்கு சென்று நீங்கள் காட்சி அளிக்கப் போகின்றீர்கள். அதில் என்ன சந்தேகம் கண்ணி? நீங்கள் எப்படி காட்சி அளிப்பீர்கள்? பஞ்ச முகத்தோடு 5 முகத்தோடு சென்று என் பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன். சுவாமி, இதுவரையிலும் பஞ்சமுகம் என்பது 5 முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதனால் அந்த முகத்தை நான் பார்க்க வேண்டும். அப்படியானால் காட்சி கொடுத்து வரும் பொழுது பஞ்ச முகத்தோடு வந்து நான் காட்சி கொடுக்க வேண்டுமா? அப்படியா?